ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் குச்சி கிழங்கு பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் அரை கிலோ குச்சி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இந்த குச்சி கிழங்கு குடல் புண்ணு இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். குடல் கேன்சருக்கும் கூட சரியாயிடும். அது மாதிரி பாலோட்டும் தாய்மார்களும் சாப்பிட்லாம். நல்லா பால் வரும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். ரெகுலராக வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா குணமடையும். அப்புறமா இந்த அரை கிலோ குச்சி கிழங்குக்கு நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். இதை நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையும் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். கிழங்குல உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பனியாரம் சுடுற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா ஆற வச்சு சாப்பிட்ணும். இன்னும் எண்ணெய் காஞ்சதும் பனியாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஈவினிங்கில் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இது 2-3 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். ஈஸியாக கெடவும் செய்யாது. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பலாம். இந்த குச்சி கிழங்குல பண்ணுறதுனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தீ மிதமான இதிலே வச்சுக்கணும், இல்லைன்னா ஈஸியாக கருகிடும். பாருங்கள், நம்மளோட குச்சி கிழங்கு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.